வெல்கம் டு பிரபாவாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப டேஸ்டியான கரகரப்பான நிலக்கடலை பக்கோடா செய்ய போகிறோம். இது செய்யறது ரொம்ப ஈஸி. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி கப்பில் 6-7 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், இதோட 3/4 டீஸ்பூன் அளவு சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதை ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, நரநரப்பாக இருந்தாலும் போதும். இப்போ இதோட மிளகாய் பொடி 3/4 டீஸ்பூனு, உப்பு 1/2 டீஸ்பூனு, பெருங்காய பொடி 1/4 டீஸ்பூனு, எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா பெசரி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பெசரி விட்டதுக்கப்புறம் பச்சை நிலக்கடலை 1 கப் அளவு சேர்த்துக்கலாம். இது ஒரு 200 கிராம் அளவில் இருக்கும். இப்போ இந்த மசாலாவோட நல்லா கடலையை பெசரி விட்டுக்கலாம். இப்போ கடலை நல்லா பெசரி விட்டாச்சு. இந்த சமயத்தில் கடலை மாவு 1/2 கப்பு, பச்சரிசி மாவு 1/4 கப்பு, இதை சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. இந்த கடலையோட ஃபஸ்ட்டு வர மாவை நல்லா பெசரி விட்டுக்கணும். இப்போ கடலையை மாவோட நல்லா பெசரி விட்டதுக்கப்புறம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பக்கோடாவுக்கு கெட்டியாக பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கலாம். தண்ணி அதிகம் சேர்த்துடக்கூடாது. பாருங்கள், இந்த பதத்தில் உதிரி உதிரியாக வர்ற மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, வரட்டு மாவாகவும் இருக்கக்கூடாது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவு மாவை எடுத்து நிதானமாக எண்ணெயில் உதிரி உதிரியாக விழுற மாதிரி போட்டுக்கலாம். அப்படியே கொத்து கொத்தாக போட்டுறக்கூடாது. அந்த மாதிரி போட்டோம்னா 2-3 கடலையாக சேர்ந்து பக்கோடா பெரிய பெரிய பக்கோடாவாக இருக்கும், கரகரப்பாலாம் இருக்காது. அதனால கவனமாக உதிரி உதிரியாக கடலை விழுற மாதிரி போடணும். இந்த நிலக்கடலை பக்கோடா செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் எண்ணெயில் போடுறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக இந்த மாதிரி உதிரியாக போட்டுக்கணும். இப்போ இது ஒரு பக்கம் வெந்து வருது. இதை பரட்டி விட்டு நல்லா பக்கோடா நல்லா மொறுன்னு ஆகிற வரைக்கும் வேக விடணும். இப்போ பாருங்கள், கடலை பக்கோடா நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவையும் ஒவ்வொரு கைப்பிடியாக எடுத்து நிதானமாக உதிரி உதிரியாக நம்ம கடலையை போட்டுக்கணும். இப்போ இதுவும் நல்லா வெந்துட்டு வருது. பரட்டி விட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் வெந்துடுச்சு, எடுத்துடலாம். இப்போ எல்லா பக்கோடாவும் செஞ்சு முடிச்சிட்டோம். பாருங்கள், 10 நிமிஷத்தில் டேஸ்டியான கரகரப்பான கடலை பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.